வணக்கம், நான் டாக்டர் ஜே விக்னேஷ் சங்கர். இப்ப ரீசெண்டா நான் சந்திக்கிற நபர்களுடைய மனதுல அதிகமான நெகட்டிவான சிந்தனைகள் இருக்கிறத நான் பாக்குறேங்க. அதனாலதான் இந்த வீடியோ நான் ஷூட் பண்றேன். நிறைய பேருடைய மனதில் இருக்கக்கூடிய அந்த சிந்தனைகள் எப்படி தெரியுமா இருக்கு? குறிப்பா இந்த போர் பதற்றம் சம்பந்தமான அந்த எண்ணங்களை தான் அவங்க வெளிப்படுத்துறாங்க. அதுவும் குறிப்பா எதிர்காலத்தை குறித்து ஒரு பயமும் பதட்டமும் நிறைய பேருக்கு இருக்குங்க. நிறைய கட்டுப்பாடுகள் வந்துருமோ, பற்றாக்குறை ஆயிடுமோ, நமக்கு அன்றாட வாழ்க்கையை வாழ்றதுக்கு சிரமங்கள் இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க. மனதை பொறுத்த வரைக்கும் சும்மாவே எங்கடா நெகட்டிவான விஷயங்கள் கிடைக்கும் அப்படின்னு அதுவும் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதுவும் இப்ப இருக்கக்கூடிய சோசியல் மீடியால நிறைய பேர் கண்ணா பின்னான இந்த போர் சம்பந்தமான நெகட்டிவான விஷயங்களை ஸ்ப்ரெட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதனாலேயே மனம் என்ன பண்ணுதுன்னா, கண்ணா பின்னான நெகட்டிவான எண்ணங்களை நமக்கு கொண்டு வருது. நம்ம எதிர்காலம் இப்படி ஆயிடுமோ அப்படி ஆயிடுமோ அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷன் நமக்கு ஏற்படுத்திக்கிட்டே இருக்குங்க. இப்ப நடந்துட்டு இருக்க இந்த போர் சம்பந்தப்பட்ட விஷயங்களை நமக்கு விழிப்புணர்வு வேணும். கவர்மெண்ட் சொல்லக்கூடிய அந்த ரெகுலேஷன்ஸ் நம்ம ஃபாலோ பண்ணுவாங்க. அதே நேரத்துல நம்ம ரொம்ப பேனிக் ஆக வேணாம். கொரோனா காலகட்டத்தை நம்ம கடந்து வந்துட்டோங்க. எந்த சூழ்நிலை வந்தாலும் நம்ம எதிர்கொள்ள முடியுங்கிற நம்பிக்கையோட நம்ம இருக்கணும். இப்ப உலகத்துல நடந்துகிட்டு இருக்க நிகழ்வுகள் எல்லாமே ஒவ்வொரு மனிதனுடைய அந்த ஈகோனுடைய ப்ரொஜெக்ஷன் தாங்க. அப்ப இந்த சூழ்நிலையில ஆன்மீக பாதையில பயணிக்கிற நம்ம எல்லாருமே நம்மளுடைய ஆன்மீக பயிற்சிகளை தொடர்ந்து நம்பிக்கையோட செய்யும் போது நிச்சயமாக மற்றவர்களுடைய மனதில் நம்ம ஒரு பாசிட்டிவான தாக்கத்தை ஏற்படுத்த முடியுங்க. ஆனா நம்மளும் இந்த சோசியல் மீடியால வரக்கூடிய நிறைய மிகைப்படுத்துற செய்திகளை பார்த்துட்டு கலங்கிடக்கூடாதுங்க. 2011 ஜப்பான்ல சுனாமி வந்த போது அங்க இருந்த நிறைய நியூக்ளியர் ரியாக்டர்ஸ் டேமேஜ் ஆயிடுச்சுங்க. இதனால நிறைய அபாயகரமான கதிர்வீச்சுகள் வெளிவந்தது. இந்த கதிர்வீச்சுகள்னால பாத்தீங்கன்னா மனிதர்களுக்கு நிறைய நோய்கள் வரும் அப்படின்னு ஆராய்ச்சியாளர்கள் ப்ரெடிக்ட் பண்ணாங்க. அந்த காலகட்டத்துல அமெரிக்கால இருக்கிற மீடியா எல்லாமே ஜப்பான்ல ஏற்பட்ட சுனாமி சம்பந்தப்பட்ட செய்திகளை தான் அதிகமா டெலிகாஸ்ட் பண்ணிக்கிட்டே இருந்திருக்காங்க. அதுவும் குறிப்பா அந்த நியூக்ளியர் ரியாக்டர் டேமேஜ் ஆனதுனால அபாயகரமான கதிர்வீச்சுகள் வெளிவந்திருக்கு, இதன் மூலமாக நிறைய நோய்கள் வரும்னு அவங்க தொடர்ந்து டெலிகாஸ்ட் பண்ணிக்கிட்டே இருந்திருக்காங்க. இந்த மாதிரி நெகட்டிவான செய்திகளை தொடர்ந்து அமெரிக்கால வாழ்ந்த மக்கள் பார்த்துக்கிட்டே இருந்திருக்காங்க. இதனால என்ன தெரியுமா நடந்தது? அந்த அபாயகரமான கதிர்வீச்சினால் வரக்கூடிய நோய்கள் நிறைய அமெரிக்கா மக்களுக்கு வந்ததா சொல்றாங்க. ஜப்பான்ல ஏற்பட்ட ஒரு அபாயகரமான நிகழ்வு அமெரிக்கால வாழ்ந்த மக்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தியிருக்குன்னா அதற்கு முக்கியமான காரணம் எதிர்மறையான செய்திகளை அந்த மக்கள் உள்வாங்கினாலதாங்க. இந்த மாதிரி எதிர்மறையான செய்திகளை நம்ம உள்வாங்கும் போது அது எதிர்மறையான நம்பிக்கைகளா மாறிடுதுங்க. அந்த எதிர்மறையான நம்பிக்கைகள் தான் மனதளவிலையும் உடல் அளவிலையும் நமக்கு பாதிப்பை ஏற்படுத்தும். அப்ப இந்த மாதிரி சவாலான சூழ்நிலைகள்ல நம்ம முடிந்த அளவுக்கு இந்த மாதிரி நெகட்டிவான செய்திகளை நம்ம அதிகமா உள்வாங்காம இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க. ஆன்மீக சிந்தனைகளை வெளிப்படுத்தக்கூடிய நம்மள மாதிரி நபர்கள் பாசிட்டிவான எண்ணங்களை தான் இந்த காலகட்டத்துல நம்ம வெளிப்படுத்தணும். ஏன்னா நம்ம வெளிப்படுத்துற பாசிட்டிவான எண்ணங்கள் நம்ம சமுதாயத்துல ஒரு பாசிட்டிவான தாக்கத்தை இந்த காலகட்டத்துல ஏற்படுத்துங்க. 1950 ஜப்பான்ல கொஷிமாங்கிற தீவுல ஆராய்ச்சியாளர்கள் குரங்குகளை வைத்து ஆய்வு பண்ணிருக்காங்க. ஒரு நாள் ஒரு ஆராய்ச்சியாளர் ஒரு குரங்குக்கு ஸ்வீட் பொட்டேட்டோ தூக்கி போட்டிருக்காருங்க மண்ணுல. அதாவது நம்ம சக்கரவள்ளி கிழங்க சாப்பிட தூக்கி போட்டிருக்காரு. அந்த குரங்கு என்ன பண்ணிருக்கு அப்படின்னா அந்த கிழங்கு அப்படியே சாப்பிடாம பக்கத்துல இருக்கிற ஆற்று நீர்ல கழுவிட்டு அதுக்கப்புறம் அந்த கிழங்க சாப்பிட்டுருக்குங்க. சில குரங்குகள் சுற்றி இருந்து இந்த காட்சியை பார்த்துருக்குங்க. ஆராய்ச்சியாளர்கள் மற்ற குரங்குகளுக்கும் அந்த கிழங்குகளை தூக்கி போட்டிருக்காங்க. மற்ற குரங்குகள் என்ன பண்ணிருக்கு அப்படின்னா அந்த சக்கரவள்ளி கிழங்க மண்ல இருந்து எடுத்துட்டு ஆற்று நீர்ல போய் கழுவிட்டு தான் சாப்பிட்டுருக்குங்க. இதுல என்ன ஆச்சரியமான விஷயம் அப்படின்னா அடுத்த சில நாட்கள்ல சரியா 100வது குரங்கு இந்த மாதிரியே கீழே இருக்கிற சக்கரவள்ளி கிழங்கை எடுத்துட்டு ஆற்று நீர்ல கழுவி சாப்பிட்டதுக்கு அப்புறம் ஒரு சிக்னிபிகண்டான ஒரு விஷயத்த ஆராய்ச்சியாளர்கள் கவனிச்சாங்க. அது என்ன தெரியுமா? அந்த தீவுல மட்டும் கிடையாதுங்க, கடல் கடந்து இருக்கக்கூடிய மற்ற தீவுகள்ல இருக்கக்கூடிய குரங்குகளுக்கு ஆராய்ச்சியாளர்கள் சக்கரவள்ளி கிழங்க சாப்பிட மண்ணில் தூக்கி போட்டாங்க அப்படின்னா அந்த குரங்குகளும் அந்த மண்ணில் இருக்கக்கூடிய கிழங்கை எடுத்து பக்கத்துல இருக்க ஆற்று நீர்லயோ இல்ல பக்கத்துல வேற ஏதாவது தண்ணி இருந்ததுன்னா அதுல கழுவிட்டு தான் அந்த கிழங்குகளை சாப்பிட்டுருக்குங்க. இதுதான் 100th monkey எஃபெக்ட்னு சொல்றாங்க. சில மனிதர்கள் குறிப்பிட்ட குணாதிசயங்களை தொடர்ந்து கன்சிஸ்டன்டா வெளிப்படுத்தும் போது அது ஒரு கிரிட்டிக்கல் பாயிண்ட் அட்டைன் பண்ணதுக்கு அப்புறம் மைண்ட் டு மைண்ட் கம்யூனிகேஷன் நடக்கும் அப்படிங்கிறாங்க. அதாவது இந்த நபர்களுடைய குணாதிசயங்கள் மற்றவர்களுடைய அன்கான்சியஸ் மைண்டை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுன்னு சொல்றாங்க. இத மாஸ் கான்சியஸ்னஸ் இல்ல குரூப் கான்சியஸ்னஸ் கூட சொல்லுவாங்க. 1993 அமெரிக்கால வாஷிங்டன் டிசில 2500க்கும் மேற்பட்ட மக்கள் 8 வார காலம் தொடர்ந்து அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா ஒன்றிணைந்து தியானம் பண்ணிருக்காங்க. ஒரு நாளைக்கு 2 தடவை அவங்க சில நிமிடங்கள் தியானம் பண்ணிருக்காங்க. இந்த 8 வார காலம் 2500க்கும் மேற்பட்ட மக்கள் தொடர்ந்து தியானம் பண்ணதுனால வாஷிங்டன் டிசில கிரைம் ரேட் 23% குறைஞ்சதா சொல்றாங்க. அதாவது வாஷிங்டன் டிசில
குற்றங்கள் 23% குறைஞ்சிருக்காங்க அந்த காலகட்டத்துல. பாசிட்டிவான நோக்கத்தோட மக்கள் ஒன்றிணைந்து தியானமோ பிரார்த்தனையோ செய்யும் போது நிச்சயமாக நம்ம சமுதாயத்துல அது ஒரு பாசிட்டிவான தாக்கத்தை ஏற்படுத்துது அப்படிங்கிறதுக்கு இதெல்லாம் உதாரணங்க. இந்த போர் பதற்றம் இருக்கக்கூடிய சிச்சுவேஷன்ல 2 தன்மையில நம்ம இருக்கலாங்க. ஒண்ணு எதிர்காலத்தை குறித்து பயந்துகிட்டே இருக்கலாம், இல்ல பக்தி வைராகியத்துல நம்ம இருக்கலாங்க. இந்த வெளி உலகத்துல நடக்கிற இந்த நெகட்டிவான விஷயங்கள் எல்லாமே ஒவ்வொரு மனிதனுடைய ஈகோனுடைய ப்ரொஜெக்ஷன் தாங்க. அப்ப தனிப்பட்ட முறையில ஒவ்வொரு நாளும் ஆத்மார்த்தமா இறைவன்கிட்ட நன்றி உணர்வு பிரார்த்தனை பண்ணுங்க. அதே மாதிரி தியானம் பண்ணுங்க. இப்படி தனிப்பட்ட முறையில நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த இறைத்தன்மையோட தொடர்பு கொள்வதற்கான வழிமுறையை நம்ம ஏற்படுத்தணுங்க. முடிந்த அளவிற்கு ஒவ்வொரு நாளும் உங்க குடும்பத்துல 3 பேரோ 4 பேரோ 5 பேரோ 6 பேரோ எல்லாரும் ஒன்றிணைந்து பிரார்த்தனை பண்ணுங்க, ஒன்றிணைந்து தியானம் பண்ணுங்க. அதே மாதிரி உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், வெல்விஷர்ஸ், வேற யார் இருந்தாலும் சரி, அவங்களுக்கு இந்த தகவலை தெரிவித்து நம்ம எல்லாரும் ஒரு குறிப்பிட்ட நேரத்துல இந்த சூழ்நிலையில மாற்றங்கள் ஏற்படணுங்கிற அந்த எண்ணத்தை வெளிப்படுத்தி நம்ம ப்ரேயர் பண்ணுவோம், இல்ல தியானம் பண்ணுவோம் அப்படின்னு நீங்க ஒரு சின்ன கம்யூனிட்டியை ஃபார்ம் பண்ணி இந்த ஒரு இனிஷியேட்டிவ் எடுங்க. நீங்க தியானமோ பிரார்த்தனையோ பண்ற குரூப் சிறிய எண்ணிக்கையில இருக்குன்னு கவலைப்படாதீங்க. நீங்க 2 பேர்னாலும் சரி 3 பேர்னாலும் சரி, நீங்க ஆத்மார்த்தமா அந்த தியானத்தையோ பிரார்த்தனையோ பண்ணும்போது நிச்சயமாக அது கலெக்டிவ் கான்சியஸ்னஸ்ல பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துங்க. அந்த 100th மங்கி எஃபெக்டை கொஞ்சம் ரீகலெக்ட் பண்ணி பாருங்க. ஆரம்பத்துல ஒரு குரங்கு தான் அந்த மண்ணில் விழுந்த கிழங்கு எடுத்து தண்ணீர்ல கழுவி சாப்பிட்டுச்சுங்க. ஆனா பின்னாடி என்ன நடந்தது? கடல் கடந்து மற்ற குரங்குகளும் அதே குணாதிசயத்தை வெளிப்படுத்துச்சுங்க. அந்த மாதிரிதாங்க நீங்க தொடங்குற இந்த சின்ன இனிஷியேட்டிவ் இந்த உலகம் முழுவதும் சென்றடைங்கிற நம்பிக்கையோட இருங்க. அதனால எதிர்காலம் இப்படி ஆயிடுமோ அப்படி ஆயிடுமோங்கிற பதட்டத்துல இருந்து வெளியில வாங்க. நிகழ்காலத்துல நிறைவா வாழுங்க. உங்க கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கிற விஷயங்கள்ல முழு ஈடுபாட்டோட நீங்க செய்ய ஆரம்பிங்க. இதற்கு முன்னாடி பல அற்புதங்களையும் அதிசயங்களையும் அந்த இறைசக்தி இந்த பூமியில நடத்தி இருக்குங்க. அப்படி இருக்கும்போது இந்த சூழ்நிலையை நிச்சயமாக அந்த இறைசக்தி மாற்றி அமைக்குங்கிற அந்த நம்பிக்கையை மட்டும் எக்காரணத்தை கொண்டு இழந்துடாதீங்க. நான் இருக்க பயமேன், தைரியமாக இரு, உன் இலக்கை நோக்கி போய்கொண்டே இரு, வெற்றி நிச்சயம் என்று இறைவன் கூறுகிறார். இந்த வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. என்னோட யூடியூப் சேனல் டாக்டர் விக்னேஷ் சங்கர் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.